பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாஜக தலைவர்களை அவதூறாக பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நபர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக சார்பில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளிக்கப்பட்டது. மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சிறுத்தைக்கணி என்பவர் கட்சி கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர்களை ஒருமையில் பேசி வருவதாக புகார் அளித்தனர். விருதுநகர் மாவட்டம் மலைப்பகுதியில் அமைந்துள்ள சதுரகிரி கோயிலுக்கு நாளை முதல் 5 நாட்களுக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக சதுரகிரி கோவிலுக்கு செல்லும் வழியில் உள்ள நீரோடைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி வனத்துறை தடை விதித்துள்ளது. தீபாவளி பண்டிகைக்கு சொந்த ஊருக்கு செல்ல ரயில் நிலையத்தில் ஏராளமான புலம்பெயர் தொழிலாளர்கள் குவிந்ததால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மேலும் பயணிகளின் பாதுகாப்பை ஒட்டி சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் 10க்கும் மேற்பட்ட டிக்கெட் பரிசோதகர்கள் பணியில் இருந்த நிலையில் ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு மேற்கொண்டும் மற்றும் ஓபன் ஆயுடன் பாதுகாப்பு பணியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டனர். வேலூர் அருகே கல்லூரி பேருந்தை முந்த முயன்றபோது ஏற்பட்ட விபத்தில் இருசக்கர வாகனத்திலிருந்து கீழே விழுந்த பெண் மீது பேருந்து ஏறி இறங்கியதும் தலை நசுங்கி பெண் உயிரிழந்தார். விபத்து குறித்து பாகாய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் நிலையில் விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் புதிய துணைநிலை ஆளுநர் மாளிகை அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் சாலையில் அமர்ந்த இளைஞர்கள் மது அருந்தும் சிசிடிவி வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் போதை ஆசாமிகள் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவாரூர் அருகே ராகவேந்திரா நகரில் வசித்து வரும் பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜசேகர் என்பவரது வீட்டின் பூட்டை உடைத்து 22 சவரன் தங்க நகைகள் மர்ம நபர்கள் திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற காவல்துறையினர் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே செங்குந்தபுரம் கிராமத்தில் வீடு புகுந்து திருட முயன்ற மர்ம நபர்கள் பணம் நகைகள் ஏதும் இல்லாததால் வீட்டில் இருந்த ரூபாய் 25,000 மதிப்புள்ள 2 வெள்ளி குத்து விளக்குகளை திருடிச் சென்றனர். இதுகுறித்த புகாரின் பேரில் ஜெயங்கொண்டம் போலீசார் விசாரித்து வரும் நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் அடுத்த தாமல் அருகே நின்று கொண்டிருந்த டாரஸ் லாரி மீது சென்னை சித்தூர் செல்லும் அரசு பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது. இவ்விபத்தில் பேருந்தில் பயணித்த 15க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத் அருகே 10,000 பனை விதைகள் நடவு செய்யும் பணியினை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி பள்ளி மாணவர்களுடன் இணைந்து பனை விதைகள் நடவு செய்து துவக்கி வைத்தார். பள்ளிக் கல்வித்துறை மற்றும் விதைகள் தன்னார்வ அமைப்பு சார்பில் நடைபெற்ற விழாவில் சுமார் 16க்கும் மேற்பட்ட பள்ளிகளை சார்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே வீட்டு திண்ணையில் கரடி ஒன்று படுத்து ஓய்வெடுக்கும் வீடியோ காட்சி வைரலாகி வருகிறது. இதனால் அச்சமடைந்துள்ள அப்பகுதி மக்கள் ஊருக்குள் சுற்றித் திரியும் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று வனத்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.